இது டெக்னாலஜி டூல்ஸின் ஒரு சமயமாகும். நீங்கள் இப்போது காணும் என்னை ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி நிர்மித்தது. எனது சப்தத்தில் தானே நான் தமிழில் பேசுகிறேன். எனது சப்தத்தில் எந்த பாஷையிலும் வீடியோக்கள் இது ஈஸியாகி கிரியேட் செய்ய முடியும். இதற்கு பெரிய மனக்கேடு ஒன்றுமில்லை. என்ன டிரான்ஸ்லேட் செய்ய வேண்டும்? அது யாருடைய சப்தத்தில் வேண்டும்? இது சம்பந்தப்பட்ட ஏஐ டூல்ஸுக்கு நிர்தேசம் கொடுத்தாலே வீடியோ கிரியேட் செய்யலாம். சில சமயம் சப்தங்கள் தானே ஏஐ பயன்படுத்தி உண்டாக்கலாம். அதே போல் சப்தமுள்ள ஒருவர் போலும் வேறு இந்த பூமியில் காண முடியாது. இது முழுவதும் கள்ளத்தனங்களும் கபடங்களில் கொண்டு உண்டாக்கி எடுத்து காம்படிஷன் வளர்க்க வேண்டி பயன்படுத்தும் சாதனமாகும். அதனுடன் கும்பிச் மேலாய் கனெக்ட் செய்கின்றனர். சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு ரகசிய சதித்திட்டங்கள் இதன் பின்னால் உள்ளது. எப்படி எவ்வாறேனும் இது மத காம்படிஷனும் கலவரமும் உண்டாக்க வேண்டி ஒரு ஆன்டி இந்தியா ஆக்டிவிட்டீஸின் பகுதியாக நடக்கும் ஒரு குளோபல் சதித்திட்டமே இதன் பின்னால் உள்ளது. அதே போலே இந்த சம்பவம் சில அமெரிக்காவில் உள்ள நண்பர்கள் எனக்கு அனுப்பி தந்தனர். நான் சொன்னேன் இது முழுவதும் ஃபேக் ஆன் என்று. காரணம், நான் இது வெரிஃபை செய்தேன். நீங்கள் இது வெரிஃபை செய்து பாருங்கள்.